டேய் சிண்டு, என்னடா இது பயங்கரமா ஸ்பின் ஆகுது. என்னடா பண்ண போறோம் இதை வச்சு? இது ஸ்பின் கேம் தான்டா ராகுல். இருங்க இருங்க, இது அப்படியே ஸ்பின் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஃபுல்லா நான் கிஃப்டா வச்சிருவேன். சரியா? ஒவ்வொருத்தரும் இதை ஸ்பின் பண்ணி விடணும். அந்த ஸ்பின் வந்து கடைசியா அந்த ஆரோ மார்க் எங்க நிக்குதோ அந்த கிஃப்ட் எடுத்துக்கணும். அட, இது கூட சூப்பர் கேமா இருக்கு. டே டே, என்னடா அது ஸ்பேஸ் டிசைன் போட்ட மாதிரி இருக்கு. எடுத்து பார்க்கலாமாடா சிண்டு இப்பவே? அதெல்லாம் கண்டிப்பா எடுத்து பார்க்க கூடாது ராகுல். கேம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு என்ன கிஃப்ட் வந்திருக்கோ அதை அவங்க தான் ஓபன் பண்ணணும். இப்ப நான் இப்படி சுத்தி வைக்கிறேன். யாரும் வின் பண்றதுக்கு முன்னாடி எதையும் எடுத்து ஓபன் பண்ணி பார்க்க கூடாது. ஓகேவா? சிண்டு, நாங்க யாரும் ஓபன் பண்ணி பார்க்க மாட்டோம் சிண்டு. சிண்டு, எனக்கு இந்த கேம் நல்லா தெரியும். நானே ஃபர்ஸ்ட் ஸ்பின் பண்ணி விடுறேன் சிண்டு. ஓகே, ரோஜா தான் இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்பின் பண்ண போறா. ரோஜா ஸ்டார்ட் பண்ணு ரோஜா. ஹை, இந்த மெஷின் பயங்கரமா வர்க் ஆகுது. எங்கேயோ நிக்க போகுது. நல்ல கிஃப்ட்ல நிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் தானே ஸ்பின் பண்ணி விடுறேன். ஹை, இது ரோலிங் கிரையான்ஸ் தானே? நீ நினைக்கிற மாதிரி அது ரோலிங் கிரையான்ஸ் இல்ல, அது வேற ஒரு சூப்பர் ஐட்டம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்காத, அடுத்த ஆள் பண்ணுங்க. கிஃப்ட் நிறைய இருக்கும் போதே பண்றதுதான் புத்திசாலித்தனம். அதனால செகண்டா நான் பண்றேன் சிண்டு. ஓகே, செகண்டா ராகுல் ஸ்பின் பண்ண போறான். டே ராகுல், என்னடா இது மெஷின் மின்னல் வேகத்துல போகுது, நிக்க போகுது, திடீர்னு ஸ்லோவாயிடுச்சே, நிக்க போகுது, நின்றுச்சு. ஓகே, இதுதான் உனக்கு கிடைச்சிருக்கிற கிஃப்ட். ஆனா இப்ப ஓபன் பண்ணி பார்க்காத. ஓகேவா? என்னடா இது இருக்கிறதுலே சின்ன கிஃப்டா ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. என்னன்னு கூட தெரியலையே. எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்டா. அடுத்தது யாரு? சிண்டு அண்ணா, எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. நான் ஸ்பின் பண்ணி விடுறேன்னா. ஓகே, நெக்ஸ்ட் சோட்டு பாப்பா, நல்லா வேகமா ஸ்பின் பண்ணு. என்னது இது, நீ சுத்துறப்போ மிஷின் மின்னல் வேகத்துல போகுது. எங்கேயோ நிக்கிற மாதிரி இருக்கு. எங்க நிக்க போகுது, நின்றுச்சு. என்னது இது, நின்னுட்டு திரும்ப ஐயோ, எதுவுமே இல்லாத இடத்துல நின்றுச்சே. அண்ணா, அப்படின்னா எனக்கு எந்த கிஃப்ட்டுமே கிடைக்காதாண்ணா? அப்படியெல்லாம் இல்ல சோட்டு பாப்பா, செகண்ட் சான்ஸ் இருக்கு. இன்னொரு தடவை ஸ்பின் பண்ணி விடு. டே சிண்டு, என்னடா இது உன் தங்கச்சிக்கு மட்டும் பார்ஷியாலிட்டியா? இந்த டைமும் வந்து யாரும் இல்லாத இடத்துல நின்னுச்சுன்னா கிஃப்ட் கிடையாதுடா. நான் சொல்லிட்டேன். ஸ்லோவாகுது. போச்சு. நான் சொன்ன மாதிரியே எந்த கிஃப்ட்டும் இல்லாத இடத்துல நின்றுச்சுடா. இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். ஓகே, இப்பவும் உனக்கு கிஃப்ட் இருக்கிற இடத்துல நிக்கலைன்னா உனக்கு கண்டிப்பா கிஃப்ட் கிடைக்காது. சரியா? அண்ணன் கிட்ட திரும்ப கேட்க கூடாது. இந்த டைம் ஏதாவது ஒரு கிஃப்ட்ல நிக்கணும். நல்ல கிஃப்டா இருக்கணும். ஹை, எனக்கு கரெக்ட்டா கிஃப்ட் இருக்கிற இடத்துல நின்றுச்சு. இத நான் எடுத்துக்கலாம் இல்லனா? கண்டிப்பா எடுத்துக்கலாம் சோட்டு. சிண்டு, அடுத்து நான் ஸ்பின் பண்றேன் சிண்டு. நானும் நீ மட்டும் தான் பாக்கி இருக்கோம். இல்ல மீனாவும் பாக்கி இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா, நானும் இன்னும் ஸ்பின் பண்ணவே இல்ல பூஜா. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் பூஜா பண்ணட்டும், அதுக்கப்புறம் மீனா நீ பண்ணு. நல்ல கிஃப்ட்ல நிக்கணும். நல்ல கிஃப்டா பார்த்து நிக்கணும். உள்ள என்ன இருக்குன்னே தெரியலையே. நின்றுச்சு. ஹை, எனக்கு இந்த ஃபர்ஸ்டா இருக்கிற கிரையான்ஸ்ல நின்றுச்சு. பூஜா, நீ நினைக்கிற மாதிரி அது கிரையான்ஸ் கிடையாது. இப்போ ஓபன் பண்ணி பார்க்க கூடாது, கடைசியா பாத்துக்கலாம். அதுல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சிண்டு, அடுத்து நான் ஸ்பின் பண்றேன். சிண்டு, வந்த கிஃப்ட்லயே வந்துச்சுனா என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது மீனா. வந்த கிஃப்ட்லயே உனக்கு வந்துச்சுன்னா அவ்வளவுதான், உனக்கு சான்ஸ் முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஐயோ, போச்சு. ராகுல் பயப்படுத்தின மாதிரி எனக்கு வந்த கிஃப்டே வந்துருச்சு. அப்படின்னா எனக்கு இந்த கேம்ல கிஃப்டே கிடையாதா? நீ ஒன்னும் கவலைப்படாத. வந்த கிஃப்டே வந்துச்சுன்னா நீ திரும்ப ஸ்பின் பண்ணலாம். இன்னொரு ஸ்பின் பண்ணி விடு. கடவுளே, இந்த டைமாவது எனக்கு நல்ல கிஃப்ட் இருக்கிற இடத்துல. ஹை, சிண்டு, இங்க பாரு, எனக்கு சாக்லேட் இருக்கிற இடத்துல வந்துருச்சு. மீனா, நீ நினைக்கிற மாதிரி அது சாக்லேட் கிடையாது. அதுலயும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சரி, கடைசியா நான் சுத்த போறேன். இனி என்ன பாக்கி இருக்கு? ஆனா கரெக்டா அங்க வந்து நிக்குமான்னு தெரியலையே. ஐயா, எனக்கு நின்றுச்சு. நான் ஆசைப்பட்டதுலயே நின்றுச்சுடா. சிண்டு, இப்பவாது சொல்லு சிண்டு, நாங்க எல்லாரும் வின் பண்ண கிஃப்ட ஓபன் பண்ணி பார்க்கலாமா? எந்த ஆர்டர்ல கிஃப்ட வின் பண்ணீங்களோ அந்த ஆர்டர்லயே ஓபன் பண்ணுங்க. ரோஜா, நீ தானே ஃபர்ஸ்டா வின் பண்ண. அதை ஓபன் பண்ணி பாரு. அதை நீ நினைக்கிற மாதிரி வந்து இது கிடையாது, ரோலிங் கிரையான்ஸ் கிடையாது. ஓபன் பண்ணி பாரு. என்ன சிண்டு இது? பிடிஎஸ் டிசைன் போட்டிருக்கு. ப்ளூ, பிங்க், பிளாக், அதுக்கப்புறம் பர்பிள் கலர் எல்லாம் இருக்கு. ஹை, பென்னா? அப்படின்னா இது நார்மல் பென் தானா சிண்டு? ரோஜா, இது நீ நினைக்கிற மாதிரி நார்மல் பென் கிடையாது. இது எரேசபிள் பென், மேஜிக் பென்னு சொல்லுவாங்க. பின்னாடி இருக்கு பாத்தியா, அதுதான் எரேசர் மாதிரி. நல்லா அப்படியே அழிச்சு பாரு. ஹை, ஆமா, இந்த மாதிரி எரேசபிள் பென் நான் பார்த்ததே இல்ல. பென்சில்ல எழுதினதை வேணா எரேஸ் பண்ணலாம். பென்னில் எழுதினது எல்லாம் எரேஸ் பண்ண முடியுமா? இரு இன்னொரு ட்ரை பண்ணி பார்க்கறேன். வாவ், சூப்பரா இருக்கு சிண்டு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல நம்ம பென்னில எழுதி தப்பு பண்ணா கூட இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம்ல. Thank you so much சிண்டு. டே சிண்டு, என்னடா இது எல்லாத்துக்கும் சூப்பர் கிஃப்டா கிடைச்சிருக்கு. ராகுல், நீ கவலைப்படாத. இந்த பாக்கெட்ல நிறைய இருக்கு. சரியா? இவ்ளோ வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்றேன். சோட்டு பாப்பாக்கு பிடிச்ச பர்பிள் கலர், அதுக்கப்புறம் சிண்டுக்கு பர்பிள் பிடிக்காது, பூஜாக்கு பர்பிள் கொடுத்துட்றேன். சிண்டுக்கு பிளாக். ரோஜா, எனக்கு ஒரு பிளாக் ஒன்று ப்ளூ ஒன்று கொடு ரோஜா. அவ்வளோ பெண்ணு வச்சிருக்கேல்ல.
ஓகே ராகுல், இந்த பிளாக் ஒன்று ப்ளூ ஒன்று வச்சுக்கோ. அதுக்கப்புறமேல் வந்துட்டு மீனாக்கும் ப்ளூ கலர் கொடுத்துட்டேன். எல்லா கலர்லேயும் ஒவ்வொன்றும் எங்கிட்டயும் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சிண்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ராகுல் என்னடா அடுத்தது நீ தானே வின் பண்ணிருக்க, ஓபன் பண்ணி பாரு உன்னோட gift என்னன்னு. போடா சிண்டு, என்னோடது பார்க்கறக்கே ரொம்ப சுமாரா இருக்க மாதிரி இருக்கு. மற்றவங்களது எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த கேம்லயே வச்சு எனக்கு தான் சுமாரான gift. என்னடா இது? டேய் அது ஃபிளெக்சிபிள் ஸ்கேல்டா, எவ்வளவு சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்ல, அதுல உள்ள பாரு வாட்டர் கிளிட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஹாய் ராகுல், உண்மையாவே நான் சொல்றேன், உனக்கு வந்திருக்கிற கிஃப்ட்டும் நல்லதுதான் ராகுல். உண்மையாவே சூப்பரா இருக்கு தெரியுமா? சிண்டு அண்ணா, அடுத்தது இதை நான் தானே வின் பண்ணேன். இதை நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன்னா. அண்ணா என்னன்னா இது மேக்னெட் ப்ளே செட்னு போட்டிருக்கு. ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் கிட்டானா? கரெக்டா சொன்ன சோட்டு, நீ அதுல ஓபன் பண்ணி பாரு. உனக்கு நல்ல டைம் பாஸ் பண்ற மாதிரி சூப்பரான உள்ள வந்து நிறைய மேக்னெட்ஸ் இருக்கும். டேய் சிண்டு, உள்ள குட்டி குட்டியா நிறைய மேக்னெட்ஸ் இருக்கு. ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் போல இருக்கு. நூல் கொடுத்துருக்காங்க, பேப்பர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னடா பண்றது இதை வச்சு? ராகுல் இதை வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் சிம்பிளா ஒரு 2-3 எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் காமிக்கிறேன் சரியா? ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, நூல் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்து இரும்பு ஒட்டுன்னு காமிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இதை வச்சு தனியா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். நல்லா சத்தம் வரும். நார்த் போல் அண்ட் சவுத் போல். என்னன்னு போட்டிருக்கிறது நார்த்து, எஸ்ன்னு போட்டிருக்கிறது சவுத்து. ஓகேவா? இங்க எப்படி வந்து இதாகுது, தூக்கி போட்டு அப்படியே ஒட்டுது இல்ல, இதுல இருந்து தனியா சவுண்டு வரும் தெரியுமா? சரி, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். சிண்டு சிண்டு, நான் ஸ்கூல்ல இதை படிச்சிருக்கேன் சிண்டு. நார்த்தும் இந்த மாதிரி வந்து ஒட்டாது. ஆனா நார்த் போல் வந்து சவுத் போலோட ஒட்டும். இங்க பாத்தியா? கரெக்டா சொன்ன ரோஜா. அதுக்கு தான் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, லைக் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர், அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படி சொல்லுவாங்க. அதாவது வந்து நார்த் வந்து சவுத்தோட ஒட்டும். இங்க பாத்தீங்கன்னா ரெட்டும் ஒட்ட மாட்டேங்குது இல்லையா? ஆனா வந்து ரெட்டும் ப்ளூவும் ஒட்டிக்கும். சிண்டு எங்கிட்ட கூட நான் சூப்பராக ஒன்று காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியுற மாதிரி காமிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டேனா, இப்போ ப்ளூவை நான் கிட்ட கொண்டு போனால் அப்படியே ப்ளூ நகுந்து போகுது பார்த்தீங்களா? அப்படி பார்த்தீங்களா? ப்ளூ கிட்ட போனால் இன்னொரு ப்ளூ அப்படியே நகுந்து போகும், ஒட்டாது. அதே ப்ளூ கிட்ட ரெட்டு கொண்டு போனால் ஒட்டிக்கும். சிண்டு, அடுத்தது நான் இந்த கிரையான்ஸை நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன். பூஜா, நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் இல்ல, அது வெறும் கிரையான்ஸ் மட்டும் இல்ல, நீ ஓபன் பண்ணி பாரு. அது ஹைலைட்டர் சூப்பரா எழுதும் தெரியுமா? நீ கிரையான்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹைலைட்டராவும் யூஸ் பண்ணிக்கலாம். டே சிண்டு, கலர்ஸ் எல்லாம் பயங்கர பிரைட்டா இருக்கு. ரேடியம் மாதிரி இருக்குடா. ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரி கிரையான்ஸ் மாதிரியும் இருக்கு, ஹைலைட்டர் மாதிரியும் இருக்கு. பூஜா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல ஒரு 2 கலர் நான் எடுத்துக்கிட்டுமா பூஜா? அதெல்லாம் முடியாது ராகுல். எனக்கே ஒவ்வொரு கலர்ல ஒவ்வொன்று தான் கொடுத்துருக்காங்க. ஜெல் ஸ்டிக்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. வா, இப்படி ஓபன் பண்ணா பெருசாகுமா? ராகுல் சாரி ராகுல், என்னால் ரோஜா கொடுத்த மாதிரியெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா என்கிட்ட ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொன்று தான் இருக்கு சரியா? எனக்கு எந்த கலர் வேணுமோ நான் யூஸ் பண்ணுவேன்ல. டேய் ராகுல், நீ தான் தனியா gift வின் பண்ணிருக்கேல்ல, அவ வின் பண்ணது ஏன்டா கேட்டுட்டு இருக்க? சூப்பரா இருக்குடா பூஜா. எனக்கு அட்லீஸ்ட் இந்த கிரீன் கலர் மட்டுமாவது கொடு பூஜா. கிரீனும் ரேடியமும் ஒரே மாதிரி தானே இருக்கு. பிங்க்கும் பர்பிளும் கூட ஒரே மாதிரி தான் இருக்கு. 2ல 1 கூட. பாத்தியாடா, ரோஜா பூஜா வர வர எதையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ராகுல், மற்றவங்க கிட்ட நீ ஷேர் பண்ணிக்கிட்டாதான் ராகுல் உங்ககிட்டயே எல்லாரும் ஷேர் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பா என்னால் இதை கொடுக்க முடியாது. நான் கஷ்டப்பட்டு ஸ்பின் பண்ணி இதை ஜெயிச்சிருக்கேன். சாரி. இந்த கேம்லயே ரொம்ப சுமாரான gift வந்தது எனக்கும் மீனாக்கும் மட்டும்தான். மீனா, உனக்கு ஒரு சாக்லேட் தான் வந்திருக்கு. அதுலயும் யாரோ சாப்பிட்டு வச்சிருக்காங்க, அங்க பாரு. சிண்டு, உண்மையாவே இது சாக்லேட் தானா? சரி பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. எந்த கிஃப்டா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஏ மீனா, அத முதல்ல எல்லாரும் எடுத்து மோந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. ஹை, பயங்கரமா சாக்லேட் வாசமா வருது சிண்டு. சூப்பரா இருக்கு. மீனா, ராகுல் சொன்ன மாதிரி அது ஒன்றும் சாக்லேட் கிடையாது, சாக்லேட் டைரிப்பா. டிசைனே அந்த மாதிரி கடிச்ச மாதிரி தான் இருக்கு. நீ நல்லா முதல்ல அதை ஓபன் பண்ணி பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். உண்மையாவா சொல்ற? அட ஆமா, இது டைரி தான். நான் கூட நீ தான் சாக்லேட்டை கடிச்சிட்டு வச்சிட்டேன்னு நினைச்சிட்டேன் சிண்டு. சூப்பரா இருக்கு சிண்டு, பயங்கர வாசமா இருக்கு. இதுல ஏதோ சாக்லேட்னு எழுதியிருக்கு. குட்டி குட்டியா பார் மாதிரி இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு சிண்டு. இந்த மாதிரி நோட் புக் எல்லாம் நம்ம ஊர்ல கிடைக்கவே கிடைக்காது. தேங்க்யூ சிண்டு, எனக்கு இதுவே ஓகே தான். டே சிண்டு, என்னடா இது? மீனாக்கு கூட சூப்பர் கிஃப்டா கொடுத்துருக்க. வேணும்னே மெஷின்ல செட் பண்ணி விட்டு எனக்கு மட்டும் சுமாரான gift கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டா இல்ல? அப்படியெல்லாம் நான் எதுவுமே பண்ணல ராகுல். இங்க பாரு, என்னோட ஒரு நார்மல் கிரையான் செட்டு தான் சரியா? இரு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். நார்மல் கிரையான்ஸா? பாக்குறதுக்கு அப்படி தெரியல. ஸ்பேஸ் டிசைன் போட்டிருக்கு. உள்ள பாக்குறதுக்கு சூப்பர் டிசைனா இருக்கும் போல இருக்கு. ஹை, ஆமா சிண்டு, உண்மையாவே இந்த கிரையான்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு ஏதோ இது மாதிரி இருக்கு சிண்டு. நல்லா இருக்கு. இது ஒவ்வொன்றும் கிரையான்ஸா? கிரையான்ஸ் தான் ரோஜா. ப்ளூ கலர் 2 இருக்கு, எல்லோ, கிரீன், அதுக்கப்புறம் ஹை உள்ள ஸ்டிக்கர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இருங்க, அதுவும் ஸ்பேஸ் டிசைன் போட்டது தானா? எடுத்து ஒன்று கையில் ஒட்டி பார்க்குறேன். டே சிண்டு, உனக்கு சுமாரான தானே வந்திருக்குன்னு சொல்ற. எனக்கு இந்த கிரையான்ஸ்ல ஒரு பாதி கிரையான்ஸ் தரையாடா. 2 கிரீன் இருக்கு, 2 ப்ளூ இருக்கு. ஒவ்வொன்று தருவியா? என்னடா ராகுல் விளையாண்டுட்டு இருக்கியா? என்னாலலாம் தர முடியாதுப்பா. ப்ளூ மட்டும் தான் 2 இருக்கு.
ப்ளூல வேணா உனக்கு ஒன்று தர்றேன். கிரீன் பாரு, ஒன்று லைட் கிரீன், டார்க் கிரீன், எல்லோ ஒன்று தான் இருக்கு, ப்ரௌன் ஒன்று தான் இருக்கு, பிங்க் ஒன்று தான் இருக்கு, பிளாக்கும் ஒன்று தான் இருக்கு, ஆரஞ்சு, அப்புறம் பீச் கலர், ஆரஞ்சு கலர் எல்லாமே ஒன்று தான் இருக்குடா. ப்ளூ மட்டும் வேணா வச்சுக்கோ. சிண்டு சிண்டு அந்த நோட் எங்கேயோ வச்சியல, அந்த நோட்ல எடுத்து அந்த கிரையான்ஸ் எப்படி எழுதுதுன்னு கொஞ்சம் எழுதி காமி சிண்டு. ஓகே பூஜா, எழுதி காமிச்சிட்டா போச்சு. இந்த கிரையான்ஸ் நார்மல் கிரையான்ஸ் மாதிரி தான், டிசைன் மட்டும் தான் வேற. இங்க பாருங்க. டே சிண்டு, உங்க எல்லாத்துக்கும் நல்ல கிஃப்ட் கொடுத்துட்டு எனக்கு மட்டும் சுமாரான கிஃப்ட் கொடுத்துருக்க. எனக்கு அந்த ஸ்கேல் வேண்டாம்டா. நான் இந்த கேமுக்கே வரல, நீங்களே வச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன். சரி சரி இருடா, சும்மா சும்மா வந்து கோவப்பட்டு இருக்காத. இந்தா, நீ ஹைலைட்டர் தானே வேணும்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த. இந்தா, இது வந்து ஒரு ஸ்பின் ஹைலைட்டர் தான். இங்க பாரு, இப்படி சுத்தி விட்டா இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் மாதிரி சூப்பரா ஸ்பின் ஆகும். டேய், இது ஸ்பின்னர் தானடா, இத போய் ஹைலைட்டர்னு சொல்லிட்டு இருக்க. அது டிசைன் தாண்டா ஸ்பின்னர் மாதிரி இருக்கும். எடுத்து பாரு, உள்ள ஃபுல்லா ஹைலைட்டர் தான். எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், அப்புறம் கிரீன், பிங்க், கிரீன் எல்லா, சாரி இது ப்ளூன்னு நினைக்கிறேன். பாத்தியா, இதை வந்து நீ பென் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பட்டையா எழுதினா ஹைலைட்டர் மாதிரி வரும். அதுக்கப்புறம் அந்த ஷார்ப்பான எட்ஜை வச்சு எழுதினா பென் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? தேங்க்ஸ்டா சிண்டு, இதை நீ முன்னாடியே கொடுத்துருக்கலாம்ல. பேசாம அந்த ஸ்பின் கேம்லயே இதை வச்சிருந்தீங்கன்னா நானே இதை வந்து சுத்தி விட்டே ஜெயிச்சிருப்பேன். அதை விட்டுட்டு இப்ப தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்க பாரு. சிண்டு நீ எப்பவுமே இந்த மாதிரி தான். ராகுல் கோச்சிட்டானா உடனே எடுத்து இன்னொரு gift கொடுத்துட்ற.